அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் என்னென்னா, நம்ம டிரைவிங்கில் இருக்கிற லாங்குவேஜ், நம்ம இந்தியாவில் இருக்கிற ஹாரன் லாங்குவேஜ் ஆஸ்திரேலியாவில் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். அதாவது இந்தியாவில் ஹார்ன் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப கவனிச்சிருக்கேன். சில பஸ்ஸுகள் கொஞ்சம் தூரத்தில் வரப்பவே ஹார்ன் அடிப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒரு டைப் ஆஃப் ஹார்ன் வச்சுருப்பாங்க. அந்த பஸ்ஸு ஓகே, இந்த பஸ் வந்துச்சுன்னா இந்த ஹார்ன் அடிப்பாங்க அப்படின்னு தெரியும் எங்களுக்கு. அதுபோல் வர்றதுக்கு முன்னாடி ஹார்ன் அடிப்பாங்க. அப்புறம் வண்டி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, காரு, பைக்கு இதுலெல்லாம் வந்து ஹார்ன் எப்படி இருக்குன்னா, வேகமாக போ அப்படிங்கிறதுக்கு ஹார்ன் அடிப்பாங்க. எனக்கு வழி விடு அப்படிங்கிறதுக்கு ஹார்ன் அடிப்பாங்க. அப்புறம் வேறு என்ன, ஒரு வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு நம்ம ஊருக்காரங்களுக்கு வந்து பொறுமை இருக்காது. சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ அப்படின்னு நச்சுவோம் இல்லையா? வீட்டில் கூட சில சமயம் நம்ம ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு நச்சுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ரோட்லேயும் சீக்கிரம் போன்னு சொல்லிட்டு ஹார்ன் அடிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து ஹார்னுங்கிறது வேறு ஒரு லாங்குவேஜ், சரிங்களா? இங்கே ஆஸ்திரேலியாவில் எப்படின்னா, இங்கே ஹார்ன் அடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் வந்து அந்த ரோட் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூல்ஸை நான் மீறுறப்போ, நான் ஏதாவது ஒரு டிரைவிங்கில் தப்பு பண்ணுறப்போ ஒரு ஹார்ன் அடிப்பாங்க. அந்த ஹார்ன் எப்படி இருக்கும் தெரியுங்களா? லைட்டாக பீப், ரொம்ப பெரிய ஹார்னாக லாங்காக டிசைனாலாம் ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. ஒருவே லைட்டாக அப்படி டச் பண்ண மாதிரி பீப் அப்படின்னு அடிப்பாங்க. இதுவரை நான் 7 வருஷமாக டிரைவிங் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு தடவை கூட ஹார்ன் அடித்ததில்லை. ஏன்னா அவ்வளோ சின்ன ஹார்ன் எனக்கு அடிக்க தெரியாது. நான் இதுவரை ஹார்ன் பட்டனை தொட்டதே கிடையாது. சப்போஸ் நம்ம பெரிய ஹார்ன் அடிச்சிட்டோன்னா ஏதாவது கோவப்பட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஹார்ன் அடிக்கிறது இல்லை. சில சமயத்தில் வந்து சரி போனால் போகுது, அவங்க நம்மளோட ரூட்டை கட் பண்ணி போகிறப்போ ஹார்ன் அடிப்பாங்க. பொதுவாக ஹார்ன் அடிப்பாங்க. சில சமயம் நான் விட்டுருவேன், சரி போனால் போகுது, ஏதோ ஒரு அவசரத்தில் போகிறாங்க அப்படின்ட்டு. ஹார்ன் அடிச்சிட்டாங்கன்னா, இப்போ எனக்கு பின்னாடி வர்ற ஹார்ன் அடித்தாங்கன்னா நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இங்கே வந்து ரோடு லாங்குவேஜ் எப்படின்னா, எல்லாமே இண்டிகேட்டர் தான். நம்ம யாரையும் சீக்கிரம் போகலாம் சொல்லவே முடியாது. எல்லோரும் வரிசையாக போவாங்க. இண்டிகேட்டர் லெஃப்ட்டு, ரைட்டு, ஸ்ட்ரெயிட்டு எதுவாக இருந்தாலும் அந்த இண்டிகேட்டர் மட்டும்தான் இங்கே லாங்குவேஜே தவிர ஹார்ன் வந்து லாங்குவேஜ் கிடையாது. தப்பு பண்ணால் மட்டும்தான் ஹார்ன் அடிப்பாங்க. நம்ம ஊரில் வந்து அப்படி பண்ணலாம், இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்மளும் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு ஹார்ன் அடிக்காமல் மெதுவாக நம்ம ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருந்தோம்னா காதுக்கு நல்லது. ஏன்னா ரொம்ப ஹார்ன் அடித்து காது வலி கூட வந்துடும் அவ்வளோ. ஏன்னா நமக்கு பெரிய பெரிய சத்தங்கள் எல்லாம் எனக்கு இந்தியாவில் இருந்து கேட்டு பழகிட்டு இங்கே வந்தப்போ அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. நான் என்னோடய டீச்சர் ஒருத்தவங்கள்ட்ட சொன்னேன், ஒரு ஊரில் ஒரு ஆஃபீஸ் இருக்கலாம், ஆனால் ஒரு ஊரே ஆஃபீஸ் மாதிரி இருந்தால் என் காதே ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா சத்தமே இருக்காது, இப்படியே தான் இருக்கும். ஊர் முழுக்க இதே மாதிரி சைலண்ட்டாக தான் இருக்கும். கார் போகிற சவுண்டு, நான் வெளியில் போய் நின்று வீடியோ எடுத்தால் கூட கார் போகிற சவுண்டு, குருவி கத்துற சவுண்டை தவிர வேறு எதுவுமே கேட்காது. நம்ம ஊரில் வந்து அது பழகிடுச்சு நமக்கு. சீக்கிரம் போ, வழி விடு, அப்படி இப்படின்னு எல்லாத்துக்குமே ஹார்ன் யூஸ் பண்ணி பழகிடுச்சு. அதுக்கு வந்து காரணம் என்னென்னா, நம்மளோட அவசரம். நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னா இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, 10 நிமிஷம் தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் வேகமாக போகணும், சீக்கிரம் போகணும், போப்பா. நம்ம வந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறோம். சீக்கிரம் போ. இந்த ஒரு அண்ணன் தம்பிகிட்ட பேசுகிற மாதிரி நம்ம அதை அப்படி ஹார்ன் அடிக்கிறோம். அப்போ நம்ம ஹார்ன் அடிக்காமலும் கூட ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்மளோட அவசர பழக்கத்தினால தான் இந்த ஹார்ன் வந்து இவ்வளோ அடிக்கிற பழக்கம் இருக்குது. ஒரு சில ஊர்களில் நான் பார்த்துருக்கேன், ஹார்ன்லாம் அடிக்க மாட்டாங்க. இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்மெட் போட மாட்டாங்க. இப்போ பெரும்பாலும் போடுறதில்ல, ஆனால் போடணும். அது ஏன் ஹெல்மெட்டு போடாமல் ஓட்டுறாங்கன்னா, அங்கே அதிக வேகத்தில் போகவே மாட்டாங்க. ஏன்னா எல்லா ரோடுமே ப்ளஸ் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ப்ளஸ்ஸோட நடுப்பகுதியில் போய் நிற்கிறப்போ அவங்க தலையாட்டுவாங்க. நான் கவனிச்சிருக்கேன், தலையாட்டுவாங்க. நீங்கள் போங்க, நீங்கள் வந்து இப்படி பண்ணுவாங்க, நீங்கள் போங்க, இப்படி போங்க, சரி அப்படிலாம் தலையாட்டுவாங்க. அந்த ஹெல்மெட் போட்டிருந்தால் அந்த முகம் அசைகிறது, அந்த எக்ஸ்ப்ரெஷன் தெரியாது பாருங்கள். அதனால் அவங்க ஹெல்மெட் போடுறதில்ல, ஆனால் போடணும் தான். அது 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவாங்க பாண்டிச்சேரியில். அதனால் அங்கே அவ்வளவு ஹார்ன் சவுண்டு கிடையாது. இங்கே மற்ற தமிழ்நாட்டில் நிறையா ஹார்ன் சவுண்டு இருக்கும். சரி, நான் வீடியோ எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய்கிட்டுருக்கேன். இவ்வளோ தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.